ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா vlogs. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சிங்கப்பூர் டு கோலாலம்பூர் பட்டு கேவ்ஸ்க்கு ஒரு டே ட்ரிப் ஷார்ட்டாக எப்படி பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம், அதை தாண்டி அது எப்படி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நினச்சேன். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். அப்படி யோசித்து தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். அதை தாண்டி நிறைய மிஸ்டேக்ஸ் நாம் பண்ணுவோம் இல்லையா, ஃபஸ்ட் டைமாக ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணனா நீங்கள் பிளான் பண்ணும்போது அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் இருந்தது. கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருந்தது, டே ட்ரிப்பில் நாங்கள் டைமிங் எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் வந்து கிளியராக ஸ்டேட் பண்ணியிருக்கேன். காலையில் 11 வீட்டிலேருந்து கிளம்பினோம். 12 எங்களோட பஸ் பிக்கப் பாயிண்ட் எங்கே அப்படின்னா பூன்லே ஷாப்பிங் சென்டரில் இருந்தது. இந்த பஸ்ஸை நீங்கள் எப்படி புக் பண்ணலான்னா ரெட் பஸ் ஆப் மூலமாக உங்களோட பிக்கப் பாயிண்ட்டு, உங்களோட ட்ராப் ஆஃப் பாயிண்ட் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ் டைமிங்கு அப்புறம் பிக்கப் அண்ட் ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டை பொறுத்து நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடரை வந்து எந்த பஸ் சர்வீஸ் உங்களுக்கு வேணுமோ எடுத்துக்க முடியும். பூன்லே ஷாப்பிங் சென்டரோட சைடு ரோடை க்ராஸ் பண்ணினோன்னா அந்த பஸ் பே வந்துடும். அங்கே தான் நம்ம போர்ட் பண்ணணும். எங்களோட பஸ் டைமிங் வந்து 12 to 6 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பை 6 நாங்கள் வந்து கேஎல் ரீச் ஆகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தது. ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் நைட் ட்ராவலாக இருந்தால் கூட நம்ம வந்து நல்ல ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு போகிற அளவுக்கு ரிக்ளைனிங் சீட்ஸ் வந்து ரொம்பவே வசதியாக இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக பஸ்ஸை வந்து எடுத்துட்டாங்க 12 மணிக்கு. பட் சம்டைம்ஸ் இதில் சில டிலேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பூன்லே ஷாப்பிங் சென்டர் டு துவாஸ் செக் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 10 minutes ஆஃப் ட்ராவல் தான். அகெயின் பஸ்லேருந்து நம்மளோட லக்கேஜ் எதையுமே எடுத்துகிட்டு இறங்க வேண்டாம். வெறும் பாஸ்போர்ட்ஸ் அளவுக்கு டாக்குமெண்ட்ஸோடு இறங்கினோன்னா இங்கே சிங்கப்பூர் இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் பஸ்ஸில் போர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து டுவர்ட்ஸ் மலேசியா இமிக்ரேஷன் போயிட்டுருக்கோம். மலேசியாவோட இமிக்ரேஷனை கிளியர் பண்ணும்போது உங்களோட லக்கேஜ் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நீங்கள் இறங்கணும். அதை தாண்டி மலேசியாவோட அரைவல் கார்டை நீங்கள் முன்னாடியே ஃபில் பண்ணியிருக்கணும். இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம பஸ்ஸை போர்ட் பண்ணிட்டோம். எவ்ரி 2 hours ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டாப் ஓவர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது வாங்கி சாப்பிடணுன்னாலோ இல்லை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுன்னாலோ இந்த டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெரிய அளவில் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இல்லை. ப்ரெட் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு சமாளிக்க முடியும்னா சமாளிச்சுக்கலாம். நாங்கள் வந்து கையில் பேக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டோம் அப்படிங்கிறதுனால அங்கே உட்காந்து சாப்பிட முடிஞ்சுது. பஸ் வந்து யாருக்காகவும் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க, இமிக்ரேஷனில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பேசஞ்சர்ஸ்லாம் போர்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத ஓரளவுக்கு செக் பண்ணிவிட்டு தான் பஸ் எடுக்கிறாங்க. பட் இமிக்ரேஷனில் பிரச்சனை இருக்குது, கிளியர் பண்ண முடியலன்னா அதுக்காக பஸ் யாருக்காகவும் வெயிட் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து மார்னிங் பஸ்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணதுக்கு ரீசன் வந்து நைட்டு ஃபுல்லாக ஸ்லீப் இல்லாமல் டிஸ்டர்ப் ஆகிட்டோன்னா கஷ்டமாக போயிடுமோ அப்படின்னு நினச்சோம். பட் சீட்ஸோட அந்த கம்ஃபர்ட்டை பார்க்கும்போது நைட் ட்ராவலாக இருந்தாலும் மேனேஜபிளாக தூங்கி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிது. டைமை நிறையா சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணித்து. நாங்கள் பிளான் பண்ணது லாங் வீக்கெண்டில் அப்படிங்கிறதுனால டிராஃபிக் நிறையாவே இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம போய் சேர வேண்டிய டைமில் வந்து டிலே இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. பட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதையுமே டிரைவரோ இல்லை வேறு யாரோ ஷேரே பண்ணலை. நம்மளே நம்ம மேப்பை பார்த்து எந்த லொக்கேஷனில் இருக்கோம், எத்தனை மணிக்கு போய் சேருவோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இன்னும் இருக்குது டைமு. நம்ம 6 மணிக்கு போய் சேர வேண்டியது 8 மணிக்கு தான் போய் சேர போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ பை 8 தான் எங்களை வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ 2 hours ஆஃப் டிலே இருந்தது டியூ டு ஹெவி டிராஃபிக். நாங்கள் வந்து எங்களோட ட்ராப் ஆஃப் பாயிண்ட் எங்கே புக் பண்ணியிருந்தோன்னா இந்த டெர்மினல் டிபிஎஸ் டெர்மினலுக்கு தான். இதை தாண்டி வேறு இடங்களும் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்தது. இதை சுற்றி இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அகெயின் லாஸ்ட் மினிட் புக்கிங்கிறனால பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டோம். ஒரு நைட் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பிகாஸ் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக நாளைக்கு காலையில் எழுந்து கிளம்பி பட்டு கேவ்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணதுனால தான். இதுவே நீங்கள் நைட்டு வந்து கிளம்புறீங்க பஸ்ஸில் ஒரு 12 போர்ட் பண்ணுறீங்க மிட் நைட் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து இறக்கி விடுவாங்க. நீங்கள் இங்கேருந்து டைரெக்டாக கேஎலுக்கு போயிடலாம். பட் நாங்கள் வந்து ஒரு நைட் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு போனோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவசரம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம்.
எந்த இடத்துக்கு போனாலுமே அங்கே இருக்கிற அந்த லோக்கல் ஆம்பியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறது 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ கீழே இருந்த ஒரு காஃபி ஷாப்பில் எங்களோட மார்னிங் காஃபியை முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 9 பக்கம் குளிச்சுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் ஹோட்டலில் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட பேர் என்ன அப்படின்னா வி ஹோட்டல். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் வேறு ஆப்ஷன் எங்களுக்கு இல்லை. மேபி கேஎல் சென்ட்ரலில் போய் இறங்கியிருந்தோன்னா இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டலெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு லக்கேஜை வந்து வெளியில் ரிசப்ஷனில் வைக்க சொல்லிவிட்டு டாக்ஸி எடுத்துட்டோம். ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். ஏன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா. பட் டாக்ஸியே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால பரவாயில்லன்னு எடுத்தாச்சு. அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸில் தான் பட்டு கேவ்ஸ் இருந்தது. அப்படிங்கிறனால 20-25 மினிட்ஸில் நம்ம பட்டு கேவ்ஸை ரீச் பண்ணிட்டோம். இதுவே நாங்கள் நைட் ட்ரிப் வந்திருந்தோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து இறங்கியிருப்போம். இறங்கின உடனே காஃபியை குடிச்சிட்டு அதே டாக்ஸியை எடுத்து பட்டு கேவ்ஸ்க்கு போயிருந்துருக்கலாம். பட் எங்கள் மைண்டில் இருந்த ஒரே ஒரு விஷயம், தூக்கம் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், ப்ளஸ் காலையில் கோவிலுக்கு போகும்போது குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போனால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான். டிராஃபிக்கை பொறுத்து இந்த ட்ராவல் டைம் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். அரௌண்ட் 9:30க்கு நம்ம பட்டு கேவ்ஸை ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ் ஃபீ எதுவுமே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் உள்ளே போயிடலாம். லாங் வீக்கெண்ட் டைமாக இருந்ததுனால கூட்டம் ஓரளவுக்கு இருந்தது, பட் மேனேஜபிளாக தான் இருந்தது. உள்ளே நுழைஞ்சவுடனே இந்த 43 அடி கம்பீரமாக நிற்கிற இந்த முருகரை நேராக பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேறு லெவலில் இருக்கும். என்ன தான் வந்து நம்ம வீடியோஸ்லேயும் ஃபோட்டோஸ்லேயும் பார்த்தாலும் நேரில் பார்க்குற அனுபவங்கிறது வேறு மாதிரி தான். அதை தாண்டி நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம், ஒரு பயம் என்ன அப்படின்னா, இந்த படி ஏறிட முடியுமா அப்படிங்கிறது தான். நிறையா வயசானவங்க, நிறையா வேண்டுதலோடு வரவங்க எல்லாருமே ஏறுற அளவுக்கு தான் இருந்தது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா 272 படி இருக்குது. ஸோ இதை வந்து நிதானமாக, உங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லாமல் உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணிங்கன்னா மெதுவாக நிதானமாக நீங்கள் நிறுத்தி ஏறிக்க முடியும். ஸோ நான் வந்து ஏறும்போது பெரிய அளவில் கஷ்டமாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணலை. பட் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் அது ஸ்ட்ரீப்பாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணாங்க. ஃபைனலி என்ன சொல்ல வரேன்னா, இந்த மலை ஏறுறது, இந்த படி ஏறுறது அவங்களோட மன வலிமையை பொறுத்து தான் அப்படிங்கிறது தான். இதை தாண்டி ஒரு டஃப்பான டாஸ்க் என்னவாக இருந்ததுன்னா, இந்த குரங்குகிட்டேருந்து நம்ம பையை காப்பாற்றுறது தான். அந்த அளவுக்கு எல்லா மங்கியும் வந்து சூப்பர் ஸ்மார்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அது வந்து பத்துமலை முருகர் பக்கத்துலேயே இருக்குது ஒரு விஷயம். இன்னொன்று, நம்ம ஏறி வரும்போது இந்த கேன் ட்ரிங்க்லாம் எடுத்துன்னு வந்தோம்னா அதை பிடுங்கி ஓட்டை போட்டு குடிச்சுன்னு இருக்குது. ஸோ ஹைப்பர் ஆக்டிவாகவும் இருக்குது. ஹை லெவல் ஆஃப் சுகர் ட்ரிங்க் குடிக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல. ஸோ அதுலேருந்து உங்கள் பையன் நீங்கள் பத்திரமா காப்பாற்றிக்கணும். எடுத்துன்னு போகிற திங்ஸு, வாழைப்பழம், ஆப்பிள், வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது என்ன வேணால் உங்கள் கையை விட்டு போகும். கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கோவிலோட புராணமாக அங்கே இருக்கிறவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தம்புசாமி பிள்ளை அப்படிங்கிறவரோட கனவுல தேவி வந்து முருகருக்கு இந்த மலை மேலே ஒரு கோவில் நீ கட்டணும் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அவர் வந்து கண் விழித்து பார்த்து பார்க்கும்போது அந்த குகையோட வடிவே எப்படி இருக்குன்னா ஒரு வேல் மாதிரி இருந்துதான். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த வேலை தான் முதல்ல அவர் வந்து அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த முருகரே வந்திருக்காரு. சில இடங்களுக்கு போகும்போது, எஸ்பெஷலி கோவிலெல்லாம் நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ணுவோம். அதை தாண்டி சில அனுபவங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளை சந்தோஷப்படுத்துறதா இருக்கும். லிட்ரலாக நான் அப்போல்லாம் நினச்சிக்கிறது, நம்ம ஒன்றும் அவ்வளோ சின்சியராக பக்தி பண்ணுற ஆள் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அங்கே உட்காந்து அந்த சன்னதியில் கந்த சஷ்டி படிச்சுட்டு நான் எழுந்துக்கும்போது என் தலை மேலே வந்து அந்த மலையிலேருந்து ஒரு ட்ராப்லெட் விழுந்தது. இனிஷியலாக நான் வந்து உடனே யோசித்தது, அங்கே நிறையா புறா பறந்துட்டுருக்கு, தலையில் எதையோ போட்டிருக்கு, ஐயோ இன்றைக்கி ஃபுல் டே நான் இதோட ட்ராவல் வேறு பண்ணணுமே அப்படின்னு நினச்சேன். லேட்டராக அதை டச் பண்ணி நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது வாட்டர் ட்ராப்லெட்டுன்னு. இத்தனை டிஸ்டன்ஸ்லேருந்து அது அழகாக வந்து என் தலை உச்சியில் விழுந்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தந்தது. மியர் கோயின்சிடென்ஸாக இருக்கலாம் இது, பட் எனக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுத்தது. உங்களோட அதை ஷேர் பண்ணுறேன். ஈவன் என் ஹஸ்பண்ட் கிட்டே இப்போ அதை தான் வந்து நான் சொல்லின்னு இருக்கேன். அவர் வீடியோ எடுக்கிற மும்மரத்தில் அதை வந்து நான் வந்து இவ்வளோ நேரம் சொல்கிறத கூட கேட்டுட்டு இல்லை.
புரியுது. இது அகெயின் ஒரு டிஸ்க்ளைமராகவே சொல்லிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம் சில பேருக்கு. பட் நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். அந்த ஹாப்பினஸை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். அதை தாண்டி நீங்கள் பட்டு கேவ்ஸ் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் எது அப்படின்னா இந்த ராமாயணா கேவ் தான். அழகாக டோட்டல் அந்த ராமாயணா ஸ்டோரியை வந்து டெபிக்ட் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் மூலமாக. அவ்வளோ அழகு அந்த ஃபேஸில், ராமராக இருக்கட்டும், லக்ஷ்மணர், சீதா எல்லாரோட ஃபேஸையும் ரொம்ப அழகாக தத்ரூபமாக அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. அதை தாண்டி இங்கே வந்து ஒரு சுயம்பு லிங்கம், பெரிய லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மெடிடேஷனுக்கான ஒரு பிளேஸ் மாதிரி அந்த குகைக்குள்ளேயே இருக்குது. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ஒரு 5 to 10 minutes ஆஃப் வாக்லேயே இருக்குது. ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கவர் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கப்புறம் அந்த பிளிஸ்ஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நான் பேசி ரொம்ப இதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. எல்லா இடங்களையும் திருப்தியாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் பசியே வர்றது அப்படிங்கிறதே தெரிஞ்சுது. ஸோ நிம்மதியாக அங்கேயே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு கேப் எடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்வின் டவர்ஸையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான். இந்த ஷார்ட் ட்ரிப்பில் இதையும் எங்களால் இன்க்ளூட் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது வந்து 8 மணிக்கு தான் எங்களுக்கு ரிட்டர்னுக்கு பஸ் இருந்தது. ஸோ அதனால் திரும்பி அகெயின் டிபிஎஸ் அந்த டெர்மினலுக்கே வந்துட்டோம். எல்லா இடங்கள்லையுமே அந்த ஃபிசிக்கல் டிக்கெட்டை நீங்கள் ஆன்லைனாக புக் பண்ணியிருக்கீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கணும். எங்களோட டோட்டல் காஸ்ட் இந்த ட்ரிப்புக்கு என்ன ஆச்சு பர் பர்சனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்வர்ட் ஜேர்னிக்கு $45, ரிட்டர்ன் ஜேர்னிக்கு $20, $65 டோட்டல். அதை தாண்டி அங்கங்கே டாக்ஸி எடுத்தது ஈச் $10 அரௌண்ட் தான் ஆச்சு. ஸோ ஒரு $100 நீங்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து பட்டு கேவ்ஸ் முருகரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட அல்டிமேட் எய்மாக நாங்கள் வச்சுருந்தோம். இதை தாண்டி ஹோட்டல் ஸ்டேலாம் ஆப்ஷனல். நீங்கள் என்ன மாதிரி ஹோட்டல் புக் பண்ணுறீங்கன்னு மினிமம் $50 ஹோட்டல் ஸ்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ உண்மையாகவே ரொம்ப ஒரு திருப்தியான என்ஜாயபிள் ட்ரிப்பாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கிட்ஸ் யாருமே எங்களோட ஜாயின் பண்ணிக்கல. பஸ் ட்ராவல் 6 hours 7 hours ஆஃப் ட்ராவல் அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணதுனால நாங்கள் மட்டும் எங்களோட ட்ரிப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணோம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.